வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் 1987 வெளியான நாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டணி மீண்டும் இணைகிறது. தக் லைஃப் என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கிறார். படத்தை உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ், கமலின் ராஜ்கமல் நிறுவனம், மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன. இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு செர்பியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் த்ரிஷா, கமல்ஹாசன் காட்சிகள் படமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருந்த நடிகர் துல்கர் சல்மான் தன் அடுத்தடுத்த பட வேலைகளில் தீவிரம் காட்டி வருவதால் தக் லைஃப் படத்தில் இருந்து விலகினார். துல்கர் நடிக்கவிருந்த கதாபாத்திரத்தில் யார் நடிப்பார் என்கிற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது இப்படத்தில் நடிகர் சிம்பு இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் வரும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து சிம்புவின் காட்சிகளுக்கான படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் லொல்லு சபாஷேஷி உடல் நலக்குறைவால் காலமானார். A1, வடக்குப்பட்டி ராமசாமி உள்ளிட்ட படங்களில் நடித்த இவர் மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை ஆழ்வார்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். விரைவில் கோட் படத்தின் அப்டேட் வரும் நண்பா நண்பீஸ், என்னை நம்புங்கள், அது சிறப்பான அப்டேட்டா இருக்கும் என வெங்கட் பிரபு எக்ஸ் தளத்தில் பதிவு. ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் ஜரகண்டி பாடல் நாளை காலை 9 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. குடும்பத்துடன் ஹோலி கொண்டாடிய நடிகர் ரஜினிகாந்த் உடல் மெலிந்த காரணத்தினால் இந்தி படம் ஒன்றில் நடிக்கும் வாய்ப்பை கீர்த்தி சுரேஷ் இழந்ததாக கூறியுள்ளார். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.